அம்மா கூட சண்டை போட்டுட்டு கீழ்படியாத பையன் மாதிரி வீட்டை விட்டு எஸ்கேப் எப்படா எஸ்கேப் ஆகும் சொல்லி ஓடி வந்து இப்போ தியேட்டர் போலாமா இல்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட எங்கேயாவது தப்பு பண்ண போலாமா அப்படின்னு யோசிக்கிறார். அப்படி அவரை யோசிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா என்ன ஆச்சுன்னா, எங்கிருந்து வந்தாங்க தெரியல, ஒரு 2 கலர்கள் எரிக்க வந்தாங்க. வந்து என்ன பண்ண, அவன் ஆடிச்சு அவனை காயப்படுத்தி அவன் எவ்வளவு எஸ்கேப் பண்றதுக்கு ட்ரை பண்றான். ஆனா அவன் என்ன பண்ண முடியல, அவன் முடியல. அவங்க கிட்ட இருந்த பொருள் எல்லாத்தையும் எடுத்து வாங்கிட்டு அவங்க எல்லாம் ஓடுறாங்க. பாருங்க பொருள் எல்லாம் பார்த்து செக் பண்ணி பார்த்துட்டு பணம் எல்லாம் இருக்குது, சரி எஸ்கேப் ஆயிரும் சொல்லிட்டு ஓடி எஸ்கேப் ஆகி போயிட்டாங்க. இப்ப பாருங்க அந்த அண்ணோட நிலைமை பாத்தீங்களா, அவங்க காயப்பட்டு கையெல்லாம் உடைஞ்சு இப்ப யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்களான்னு உதவி செய்வாங்களான்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. யாரு உதவி செய்யலான்னு நான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து ஒரு டாக்டர் வராரு. அந்த டாக்டர் பாருங்க கோட் சூட் எல்லாம் போட்டு பயங்கரமா கெத்தா வராரு. வரும்போது திடீர்னு அண்ணா அந்த டாக்டர் கூப்பிடுறாரு. டாக்டர் 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 என்னை விட்டு போகாதீங்க டாக்டர், நீங்க தான் உதவி செய்யறவங்க, நீங்க தான் எல்லாரும் உயிரை காப்பாத்துறவங்க, எனக்கு என் உயிரை காப்பாத்துங்க, நான் அடிபட்டிருக்கேன், 2 கல்லவர்கள் வந்து எனக்கு உதவி அடிப்பட்டாங்க அப்படி அடிச்சு போறாங்க சொன்னா அவர் சொல்றாரு, இல்லப்பா எனக்கு ஆபரேஷன் ஒரு ஹாஸ்பிட்டல் முக்கியமான ஆபரேஷன் இருக்குது, ஒரு பெரிய தலைவருக்கு ஆபரேஷன் பண்ணணும், அதுக்கு டைம் இல்ல, நீ வேற யாரை பாத்துக்கோ. அவர் என்ன பண்றாரு, அப்படியே கிளம்பி போயிடாரு. இப்ப அந்த அண்ணாக்கு நிலைமை பாத்தீங்களா, யாருமே உதவி செய்யறதுக்கு யாரும் இல்ல. அந்த அண்ணா அழுகுற பாருங்க, பாத்தீங்களா அந்த அண்ணா அழுகுறத. இப்ப அந்த அண்ணா அழுகுற நேரத்துல இப்ப நம்ம தலைவர், நம்ம அத்திவாக்கம் ஊராட்சி மன்றம் தலைவர் வராரு, அரசியல்வாதி வராரு பாருங்க. அவர் கை கும்பிட்டு வரா பாருங்க, பிரச்சாரம். அவர் ஓட்டு போடுறதுக்காக அவர் கேட்க வர்றாரு பாருங்க. இத்தனை ஓட்டு போட போறீங்க, ஓட்டு போட வராரு. ஓட்டு போடுறதுக்கு எதுக்கு, அவன் என்ன சொல்லி ஓட்டு கேட்கறாங்க, உங்களுக்கு எல்லாம் உதவி செய்வேன், உங்களுக்கு அது செய்வேன், உங்களுக்கு எல்லாம் அரிசியை ஃப்ரீயா வாங்கி தருவேன், சக்கரையுமே ஃப்ரீ தான், இனிமே உங்களுக்கு பெரிய பெரிய வீடுல கட்டி தருவேன்னு சொல்லிட்டு ஓட்டு போடுறதுக்காக ஓட்டு கேட்கறதுக்காக வந்திருக்கிறார். அந்த நேரம் பார்த்து அங்க அந்த அண்ணா கூப்பிடுறாங்க, ஐயா எனக்கு உதவி செய்யல கூப்பிட்டா இவர் சொல்றாரு, எப்பா நீ ஏன் தொகுதி ஆளு கிடையாது, ஏன் தொகுதி ஆளுக்கு மட்டும் தான் என்ன பண்ணுவேன், உதவி செய்வேன், உனக்கு செய்ய மாட்டேன். இப்ப நீ தொடாத, நான் ஒரு மீட்டிங் போக வேண்டியிருக்கு, கட்சி மீட்டிங் என்ன பண்ணணும், கட்சி கூட்டத்துல பேசணும், அதனால இப்ப எனக்கு ஒண்ணு தொட்டுட்டானா என் ட்ரெஸ் எல்லாம் அழுக்காயிரும், இவங்க சரியில்லை என்ன ஆயிரும். யாரு, நம்ம நாட்டுக்கு உதவி செய்யற அரசியல்வாதி சொல்றது. அதனால ஆமா அவர் ட்ரெஸ் எல்லாம் அழுக்காயிரம் தொடாதேன்னு சொல்லிட்டு அவர் எங்க போறாரு, இப்ப கட்சி கூட்டத்துக்கு போறாரு. ஆனால் இந்த அண்ணாவுக்கு உதவி செய்யறதுக்கு யாருமே இல்ல, அழுதுட்டே இருக்கு நேரத்துல. அந்த நேரம் பார்த்தா கிங்ஸ் கார்டன் சர்ச்ல சண்டே ஸ்கூல்ல படிக்கிற ஒரு பையன், அவனுக்கு இந்த கதையெல்லாம் சின்ன வயசுலயே சொல்லி கொடுத்திருக்காங்க. மற்றவர்களுக்கு உதவி செய்ய, நன்மை செய்ய திராணி இருக்கும்போது செய்யத்தவர்களுக்கு செய்ய வசனத்தை எல்லாம் சொல்லி கொடுத்து அந்த தம்பி இப்போ அது வழியா போகும்போது திடீர்னு அண்ணா கூப்பிடுறாங்க, ஐயா தம்பி எனக்கு உதவி செய்யப்பா, எனக்கு உதவி செய்ய, எனக்கு 2 பேரும் அடிச்சு போயிட்டாங்க, எனக்கு என்ன செய்யணும் தெரியல அப்படி உதவி செய்யும் போது இவர் என்ன பண்றாரு, அவருக்கு டைம் ஆகுது, டைம் பாக்குறாரு, ஐயோ எனக்கு டியூட்டி போனோம், ஆனாலும் பரவாயில்ல அந்த வசனம் எனக்கு சண்டே விபிஎஸ்ல சொல்லி கொடுத்தாங்களே அந்த வசனத்தை படி நான் செய்யணும்னு சொல்லிட்டு உடனே பேக்குள்ள இருந்த துணியெல்லாம் எடுத்து பேண்டேஜ் எல்லாம் எடுத்து கையெல்லாம் கட்டி பாருங்க உதவி செய்யணும், கையெல்லாம் கட்டி அந்த காயத்துக்கெல்லாம் இருந்த மெடிசன் எல்லாம் தூக்கி போட்டு அப்படியே என்ன பண்றாங்க, அவங்களுக்கு அவனை அப்படியே ட்ரீட்மெண்ட் கொஞ்சம் இப்போதைக்கு அந்த பிளட் ஸ்டாப் ஆகிறதுக்காக ஏதாவது ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க. ஆமே சரி. இப்ப என்ன பண்றாங்க அந்த அண்ணா என்ன பண்றாங்க, சரி இப்ப நான் ட்ரீட்மெண்ட் பண்ண உனக்கு சரியா வராது, ஒன்னு ஹாஸ்பிட்டல் கொண்டு போறேன். அவர் தண்ணி எல்லாம் கொடுத்து பாருங்க இருந்த தண்ணி எல்லாம் காலி ஆயிடுச்சு. அந்த அண்ணனுக்கு உதவி செய்தனால இப்போ எழுப்பி தண்ணி எல்லாம் கொடுக்குறாங்க பாருங்க. இப்படி எல்லாம் மற்றவங்களுக்கு உதவி செய்யணும், தண்ணி கொடுக்கணும். தண்ணிக்கு தாகமா இருக்கிறவங்க என்ன பண்ணணும், ஃப்ரெண்ட்ஸ்க்கு தண்ணி கேட்பாங்க, கொஞ்சம் தண்ணி கொடுப்பாரு, ரொம்ப தாகமா இருக்கு என்ன பண்ணணும், இந்த அண்ணன் மாதிரி என்ன பண்ணணும், தாகத்தை கொடுத்து தண்ணியை கொடுத்து ஹெல்ப் பண்ணணும். இப்ப பாருங்க அந்த அக்கா அந்த அண்ணாவை என்ன பண்றாங்க, ஹாஸ்பிட்டல் கொண்டு போறாங்க. ஹாஸ்பிட்டல் நர்ஸ் வாங்க, ஹலோ ஆமே நர்ஸுங்க அக்கா அந்த கிங்ஸ் கார்டன் சர்ச், ஆமா அவங்கள ஹாஸ்பிட்டல் மேல கட்ட ஹாஸ்பிட்டல்ல போறாங்க.
ஹாஸ்பிட்டல் போனா அங்க 2 நர்ஸ் அக்கா இருக்கிறாங்க. நர்ஸ் அக்கா சொல்றாங்க, நீங்க விட்டு பரவாயில்ல, நாங்க பாத்துக்கிறோம். நீங்க ஆஸ்பத்திரிக்கு கொண்டு வந்தீங்களா, அதே பெரிய ஹெல்ப். இனிமே நாங்க பாத்துக்கிறோம், அவனுக்குள்ள எல்லா ட்ரீட்மெண்ட் நாங்களே பண்ணிக்கிறோம் சொல்லிட்டு இப்ப பாருங்க அவங்களுக்கு என்ன பண்றாங்க, காயெல்லாம் கட்டி இன்ஜெக்ஷன் கொடுத்து அவனுக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்றாங்க. எத்தனை பேருக்கு இந்த கதை புரிஞ்சுது? இந்த அண்ணன் பண்ற மாதிரி 2 பேர் வந்தாங்க, பிஸியா போயிட்டு இருக்கிறாங்க. எனக்கு டைம் இல்ல சொல்லிட்டு ஒருத்தர் போறாரு, ஒருத்தர் சொல்றாரு எனக்கு மீட்டிங் இருக்குது சொல்லிட்டு ஹெல்ப் பண்ண முடிந்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாம என்ன போயிட்டாங்க. அவங்க 2 பேர் தான் மட்டும் என்ன பண்ண முடியும், ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ண முடியும். ஆனா இன்னொருத்தருக்கு என்ன பண்ண முடியாது, ஹெல்ப் பண்ண முடியாது. அதுக்குள்ள சூழ்நிலை இல்ல. ஆனாலும் பைபிள்ல சொல்லியிருக்காங்களே, நன்மை செய்யத்தக்கவர்களுக்கு உதவி செய்யணும்னு சொன்னாங்களே, அதுக்கு அந்த வசனத்துக்கு கீழ்ப்படியத்தக்க என்ன பண்ணாங்க, நன்மை செஞ்சு ஹாஸ்பிட்டல கொண்டு போய் அட்மிட் பண்ணி, பெருசா ஒண்ணும் பண்ணல, கொண்டு போய் அட்மிட் பண்ணி என்ன பண்ணாங்க, சின்ன உதவியே செஞ்சாங்களா செய்யலையா, செஞ்சாங்களா செய்யலையா, செஞ்சாங்களா செய்யலையா? இதுல உங்களுக்கு என்ன கற்றுக்கொண்டீங்க, இதுல இருந்து என்ன கற்றுக்கொண்டீங்க? யாருக்கு ஹெல்ப் வேணுமோ அவங்களுக்கு என்ன பண்ணணும், ஹெல்ப் பண்ணணுமா பண்ணக்கூடாதா, ஹெல்ப் பண்ணணுமா பண்ணக்கூடாதா? நம்ம நேற்று கேட்ட பாருங்க, ஐடாஸ் கடர்